வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு ரிமோட் கிட்டு போட்ட மாதிரி ஒரு ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. நம்ம அதை செய்யலை, வெளியில் கொடுத்து கஸ்டமர் செஞ்சுருக்காரு. அதை வந்து கரெக்டான ஒரு ரிசல்ட் வரல. ரெண்டாவது சரியாக அந்த நாய்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நமக்கு கொரியரில் போட்டு விட்ருக்காரு. இதை நம்ம எப்படி அவங்க ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, பிரிச்சுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம மாற்றி செய்ய போகிறோம். அதுதான் நம்ம அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இது ஃப்ரெண்டில் பாருங்கள், அவர் கஸ்டமரு எவ்வளோ அவர் கொஞ்சம் என்ன மாதிரி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஒரு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு கஸ்டமர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு. பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா FD003 போர்டு போட்டிருக்காங்க. உள்ள ரிமோட் கிட்டுக்கு ஒன்றான இன்புட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு ஹெவியாகவே போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம மோல்டிங் டைப்லேயே கிடைக்கும், அது மாதிரி கூட போட்டிருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயரிங்கில் உள்ளே பாருங்கள் என்ன கண்டிஷனில் அவங்க பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஒயரிங் பார்த்து நீங்களே பயந்துடாதீங்க. பாருங்கள், இந்த கண்டிஷனில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இந்த கண்டிஷனில் தான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக இப்போ நான் சொல்ல வரல. அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு, நம்ம நீட்டாக பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க அவசரத்தில் செஞ்சாங்களோ என்னன்னு தெரியல. பாருங்கள், ஒயரிங்கை நீங்களே பாருங்கள் என்ன கண்டிஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செலிவுலாம் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட 12012 டேப்பிங்கில் பார்த்திங்கன்னா கம்பி அப்படியே இருக்குது. கம்பி அப்படியே தான் இருக்குது. அது ஒரு செலிவு கூட போடல. இல்லைனா இதோட கட் பண்ணிவிட்டு கூட அவங்க சால்டிங் பண்ணியிருக்கலாம். அப்படியே விட்ருக்காங்க பாருங்கள். ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸ் இல்லாமல், ஏன்னா இப்போ நமக்கு அந்த அம்மிங் நாய்ஸ் எல்லாம் வருது. மெயின் காரணமே அந்த ஒயரிங் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தாலுமே நமக்கு அந்த அம்மிங் நாய்ஸ்லாம் நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். வந்து பாருங்கள், பீம் மீட்டரும் சரியான ஒட்டலை. அது பார்த்திங்கன்னா கேபினட்டும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்க சும்மா ஆடுது எல்லாமே. இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த சால்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப கசன்னு அடித்து. ஏன்னா நம்ம சால்டிங் நம்ம ஒரு இதில் சொல்கிறது தான், சால்டிங் பண்ணோம்னா ஒரு என்ச்சி தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று அது ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ரெண்டாவது ஏன்னா அந்த பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் போர்டில் வந்து அந்த பேஸ்ட்டோட லிக்விடு கூட உங்களுக்கு ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீட்டாக நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது எதுக்காக இந்த வீடியோனா, நம்ம இந்த ஒயரிங்கை வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம இதை ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். நம்ம அதுக்காக தான் ஒரு வீடியோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வீடியோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, லேட்டாகி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா வேலை வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வீடியோ போகிறதுக்கு நம்ம டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு சில வீடியோ கொஞ்சம் டைம், அதாவது வர ஒர்க்கு எல்லாமே அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படிங்கிறனால பண்ணி உடனே எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம வீடியோ போகிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. ஒரு சில இதுக்கு டைம் இருக்கிறத நான் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.